மறைச்சு மறைச்சு வைக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அவரோட மாளிகையில் இல்லாததா? அவரோ ரிச்சஸ்டுக்கெல்லாம் ரிச்சஸ்ட் சம்பிருத்தி. ஆனால் சுதாமாவோ ஏழைக்குள்ள ஏழைக்குள்ள ஏழை. ஆனால் கிருஷ்ணர் அதையெல்லாம் பார்க்கல. அந்த அன்பு பக்தி அதுதான் அதில் தான் அவர் மகிழ்ச்சி அடைகிறார். இப்படியே கிருஷ்ணரும் சுதாமாவும் பேசின்னு இருக்கா. சுதாமா நினைக்கிறார், இப்பேற்பட்ட கிருஷ்ணருக்கு நான் இப்படி புத்தி இல்லாமல் இப்படி ஒரு மதிப்பில்லாத எளிய உணவை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேனேன்னு மன வருத்தப்படுறார். பகவான் கிருஷ்ணரோட அலாதி பிரேமையினால அன்புனால கண்ணிலெல்லாம் கண்ணீர் அவருக்கு அதை தொடச்சுண்டே அவர் எடுத்துகிட்டு வந்த அந்த அவலை மறைச்சு வச்சு தலை குனிஞ்சு நிற்கிறார். விரீடிதஹ பதையே ஸ்ரீய. பதையே புருஷர், ஹஸ்பண்ட். லக்ஷ்மி பதி. கிருஷ்ணர் யாரு? லக்ஷ்மி பதி. அவர்கிட்ட கொடுக்காம மறைச்சு மறைச்சு வைக்கிறாராம். ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் சொல்றார், இப்போ 2 பேரும் கிருஷ்ணரும் சுதாமாவும் மனசாலேயே பேசிக்கிறாளாம். சுதாமா சொல்றார், நினைக்கிறார் மனசுல, பிரபுவே கிருஷ்ணா, என்னை ஏன் இப்படி மன வருத்தப்பட வைக்கிறீங்க? நீங்கள் எத்தனை தடவை திரும்ப திரும்ப அதை கொடுன்னு கேட்டாலும் நான் அதை தரப்போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறார். கிருஷ்ணரும் அதுக்கு மனசுலேயே பதில் சொல்கிறார். அவர் தான் பரமாத்மாவா எல்லார் ஹிருதயத்துலேயும் இருக்கிறாராச்சே, அவருக்கு தெரியாதது ஏதாச்சும் இருக்கா? இல்லை 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 இல்லை. ஸோ அவரும் மனசாலேயே பதில் சொல்கிறார். நீ கல்யாணி எனக்காக அவளோட அன்போட பக்தியோட எனக்கு அந்த அவளை கொடுத்துருக்கா. நான் அதை சாப்பிடாம அப்படியே கொண்டு போனேன்னா அவள் எவ்வளோ வருத்தப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நினச்சுட்டே பகவான் என்ன பண்ணுறார் தெரியுமா? ஸ்வயம் ஜஹார கிம்மிதம் மிதி. டபார்னு அவர் மறைச்சு வச்சிருந்த அந்த அவள் முடிச்ச அவரா ஸ்வயமா தானே பறிச்சுன்றார். பறிச்சு கல்யாணியோ கௌரவமான ஸ்திரீ, யாருக்கிட்டையும் பிக்ஷைன்னு போய் நிற்காத ஒரு ஸ்திரீ. ஆனால் நீ சுதாமா, நீ என்னை துவாரகையில் வந்து பார்க்குறங்கிற ஒரே காரணத்துக்காக, உன்னை வெறுங்கையோடு அனுப்பக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னோட முஞ்சகத்தை எடுத்துகிட்டு போய் 4 பிடி அவள் பக்கத்தில் இருக்க எல்லாத்துக்கிட்டையும் யாசகமாக வாங்கி தந்திருக்கா. இதை நீ என்கிட்ட கொடுக்காம அப்படியே எடுத்துகிட்டு போனீன்னா அவள் எவ்வளோ கவலைப்படுவா அப்படின்னு நினைக்கிறார். சுதாமா வெட்கப்பட்டுட்டே கிருஷ்ணா சாப்பிடாத அப்படின்னு சொல்கிறார். நன்வே தத்துபனீதம் மே பரம பிரேனைவம் ஷகே. அப்பா, எனக்கு பரம பிரீத்தியான ஃபேவரட் ஃபுட்டை நீ தான் கொண்டு வந்திருக்க சுதாமா. நானும் இந்த ருக்மணி சத்யபாமா இவாக்கிட்டையெல்லாம் கேட்பேன், பாடசாலையில் வெள்ளையாக ஒன்று போடுவா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், யாராச்சும் சமைக்கிறீங்களா அந்த மாதிரி சுவையா? ஷோ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் என்ன இட்லியா பால் பாயாசமான ஒவ்வொன்றா வெள்ளையாக இருக்கிற உணவெல்லாம் கொடுப்பா. ஆனால் கிருஷ்ணர் சீச்சி இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்வா. இப்போ சுதாமா அந்த வெள்ளையாக அவருக்கு பிடிச்சமான அந்த அவலை எடுத்து வந்து கொடுத்ததுன்னு அவருக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. நன்வே தத்துபனீதம் மே பரம பிரேனனம் ஷகே. ரொம்ப ஹாப்பி அவருக்கு. இவ்வளோ பிரியமான உணவை எடுத்துகிட்டு வந்துட்டியே சுதாமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறார். ஒரு பிடி அவளை எடுத்து அவர் வாயில் போட்டுட்டு 2வது பிடியை எடுக்கும்போது வாயில் போடுறதுக்கு எடுக்கும்போது டபார்னு ருக்மணி தேவி அவரோட கையை பிடிச்சிடுறார். ருக்மணி தேவிக்கு கவலை, தொண்டையில் போய் அடைச்சிட போகுதோ. ஏன்னா அது வெறும் வரட்டு அவள் கேசரியும் இல்லை, அவள் பாயாசமும் இல்லை. உடனே ஏ தாவதாலம் விஸ்வாத்மன் சர்வசம்பத் சம்ருத்தையே. மகாலட்சுமி சொல்கிறார், இந்த ஒரு பிடி அவள் போராதா இவருக்கு சர்வ சம்பத் சம்பிருத்தி ஏற்படுறதுக்கு அப்படின்னு கேட்குறார். இந்த ஒரு பிடி அவள் போராதா இவருக்கு கருணை, அவரோட கிருஷ்ணரோட கருணை ஏற்படுறதுக்கு அப்படின்னு மகாலட்சுமி தாயார் கேட்குறார். ருக்மணி தேவி நினச்சாங்களாம், இந்த ஒரு பிடி அவளே போதுமே, இன்னொரு பிடி சாப்பிட்டா நான் அவர்கிட்டயே சரண்டர் ஆயிட வேண்டிதான். ருக்மணி தேவி யாரு? சாக்ஷாத் மகாலட்சுமி. கிருஷ்ணர் கருணை வச்சா மகாலட்சுமி அவங்க அந்த பக்தனோட வீட்டில் போய் இருந்துருவா. இப்போ ருக்மணி தேவிக்கு என்ன கவலைனா, 2வது பிடி சாப்பிட்டா ஒரே அடியாக நான் அவர் வீட்லேயே இருந்துருவேனேனோன்னு ஒரு கவலை. இது மட்டும் இல்லை, ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் என்ன சொல்கிறார் தெரியுமா? ருக்மணி தேவி சொல்கிறாராம், கிருஷ்ணா போதும், நீங்களே எல்லாத்தையும் சாப்பிட்டா உங்கள் சக மனைவிகள் தோழிகள் இவாக்கெல்லாம் ஒன்றுமே இருக்காது அப்படின்னு
அதை வாங்கி பக்கத்தில் இருக்க ஆளுக்கெல்லாம் கொடுத்துட்றார். ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார் பகவத்கீதையில், பத்ரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோ மே பக்த்யா பிரயச்சதி ததஹ பக்தி உபாகிருதம் அஷ்னாமி பிரயயாத்மனः. பத்ரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோ மே பக்த்யா பிரயச்சதி ததஹ பக்தி உபாகிருதம் அஷ்னாமி பிரயயாத்மனः. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அன்போடையும் பக்தியோடையும் ஒரு பூவோ ஒரு பழமோ நீரோ ஒரு துளசியிலையோ கொடுத்தா அவர் அவ்வளோ மகிழ்ச்சியாக ஏற்றுப்பாராமா. பகவானுக்கு அன்போடு உணவளிச்சாலே போதும், லக்ஷ்மி தேவி உணவளிச்சவங்களோட வீட்டில் போய் இருந்துருவாராம். இப்படியே ராத்திரி பூரா பேசிட்டு 2 பேரும் தூங்க போயிடுறார். சுகதேவர் சொல்கிறார், சுதாமா அன்னைக்கு ரொம்ப சுகமாக கம்ஃபர்டபுளாக தூங்கினாராமா. அப்படியே ஆன்மீக லோகத்தில் இருந்த மாதிரி அவருக்கு ஒரு உணர்வாமா. மறுநாள் வெடிஞ்சது. கிருஷ்ணர் சரி விடைப்படலாம் அப்படின்ட்டு சுதாமா கிருஷ்ணர் கிட்ட போகும்போது கிருஷ்ணர் சொல்கிறார், போயிட்டு வா சுதாமா, பார்த்து போயிட்டு வா அப்படின்னு வழி அனுப்பி வைக்கிறார். சுதாமாவுக்கோ போக விருப்பமே இல்லை, அங்கேயே இருந்துடலாம் போல இருந்தது. அனுப்பாத கிருஷ்ணா அனுப்பாத, நான் போகமாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறார், அப்படியெல்லாம் சொல்லாத சுதாமா, உனக்காக கல்யாணி குழந்தைங்கள்லாம் காத்திருப்பாங்க இல்லையா, நீ போயிட்டு வா, நம்ம அடிக்கடி சந்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அபிவந்திதக, கிருஷ்ணர் சுதாமாவை வணங்கி வழி அனுப்பி வைக்கிறார்னு ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் சொல்கிறார். அன்னைக்கு ஒரு கிருஷ்ணர் இன்னைக்கு ஒரு கிருஷ்ணர் அப்படியெல்லாம் இல்லை, அன்னைக்கு எப்படி இருந்தாரோ இன்னைக்கும் அப்படியே தான் இருக்கிறார். பிரேம ஸ்வரூபி, அதே அன்பு அதே நட்பு அதே உறவு. எவ்வளோதான் அவர் சம்பிரதி ரிச்சஸ்ட் ஆனாலும் அந்த பணக்காரன் அப்படியெல்லாம் திமிரு அந்த இதெல்லாம் இல்லை, கர்வம் அதெல்லாம் இல்லை, அவ்வளோ அன்பாக நடந்துக்கிறார். சுதாமா வர வழியெல்லாம் நினச்சிட்டே வரார். இப்படி ஒரு பாப்பி எங்கே, அந்த ஸ்ரீநிகேதனன் எங்கே, அந்த கிருஷ்ணர் அந்த அவ்வளோ ஸ்ரீநிகேதனன் எங்கே, இந்த பாப்பி எங்கன்னு நினச்சிட்டே வரார். ஒரு பிராமணனாக இருக்கக்கூட தகுதி இல்லாத இந்த நண்பனை போய் கட்டின்றாரு, எனக்கெல்லாம் பாத பூஜை செஞ்சாரு, விருந்துகள் தந்தாரு, அவங்களோட ராணிகள் எல்லாம் என்னை சாமரம் வீச வச்சாரு அப்படின்னு அவர் நினச்சிட்டே வரார். பார்க்க போனால் இந்த காலத்துல எல்லாம் என்ன, பணம் 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 லாபம், இதுதான் ஒரே குறிக்கோள். ஆனால் அப்போ சுதாமாவுக்கு ஒரே குறிக்கோள் தான், கிருஷ்ணரை எப்படியாவது பார்த்துடணும், அது மட்டும்தான் அவரோட ஒரே குறிக்கோள். ஆனால் இப்போ பிரேமையாகவே அவருக்கு அது கிடச்சிருச்சு. ஃபுல் பிளிஸ்ஸோடு திரும்பி வரார். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருந்தால் தானே டிசப்பாயின்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அவர் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, பணம் எதுவுமே இல்லை, அவருக்கு அவரோட தரிசனத்தை பார்க்கணும். ஆனால் அது பிரேமையாகவே கிடைச்சோன்னே ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக வழியெல்லாம் அந்த நிகழ்வுகள், அவர் கூட இருந்த நிகழ்வுகள் எல்லாம் நினச்சிட்டே வரார். அப்படியே நினச்சிட்டே வராரு. இதி தச்சிந்த்யநந்த பிரபதோ நிஜ கிரகாந்திகம். இப்படி சுதாமா ரொம்ப நிறைஞ்ச மனசோட கிருஷ்ணா கிட்ட